அம்மா சுடர். சொல்லுங்கம்மா. நல்ல வேலை இந்த மொட்டைச்சியும் மொட்டைச்சியமாவும் கண்டுபிடிக்கல. எதம்மா சொல்றீங்க? நீ மாமா வீட்டுக்கு போனீல அததாம்மா சொல்றேன். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க சொன்னாதாம்மா தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கு. ஏதாவது பேச்சு வாக்குல அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. இதெல்லாம் போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லுவேண்ணா சுடர். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தது அப்பா ஒருவேளை கேட்டு போறோம். அம்மா சுடர். சொல்லுங்கப்பா. சரி, காலையில காலேஜுக்கு போறேன்னு சொன்னியே, நீ காலேஜ் தான் போனியாமா? ஆமாப்பா, நான் காலேஜ் தான் போனேன். உண்மையை சொல்லுமா, காலையில எங்க போன? உண்மையதான்ப்பா சொல்றேன், நான் காலையில காலேஜ் தான்ப்பா போனேன். உண்மையை சொல்லு, அப்பா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உண்மையதான்ப்பா சொல்றேன், நான் எங்கேயும் போலப்பா, காலேஜ் தான் போனேன். நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பா, வரும் வழியில தான் மாமா பையனை பார்த்தேன். அப்பா கிட்ட நான் மாமா வீட்டுக்கு போனதை சித்து சொல்லிட்டானோ? உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாமலே வீட்டுக்கு போயிருப்ப. இல்லப்பா, உங்ககிட்ட சொன்னா நீங்க மாமா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதனாலதான்ப்பா உங்ககிட்ட சொல்லலண்ணா. உன் மாமா வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு நான் சொல்லுவேனா? என்னப்பா சொல்றீங்க? உன் மாமா வீட்டுக்கு நீ போனா நான் என்னத்த சொல்ல போறேன்? என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. சாரிப்பா, உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்க தான் உங்ககிட்ட சொல்லலண்ணா. சரி சித்து, உங்ககிட்ட என்னப்பா சொன்னா? நீ அவன் வீட்டுக்கு போயிருந்ததாம சொன்னான், வேற எதுவும் சொல்லு. மாமா வீட்டுக்கு போனா நீங்க திட்டுவீங்க தான்ப்பா உங்ககிட்ட நான் உண்மையே சொல்லல. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. சரிப்பா. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, இங்கே பேசிட்டு இருக்காதீங்க. அடியே, வா, அப்பனுக்கு என்னடியா இருக்கும்? அடுத்த வாட்டி போனீனா சொல்லிட்டு போக சொல்றாரு. அப்பாவுக்கு ஒருவேளை மாமா மேல கோபம் குறைஞ்சிட்டோ? ஏது வா, அப்பனுக்கும் மாமா மேல கோபம் குறையுதா? அடியே, இதுல ஏதோ உள்குத்து இருக்குடி. இல்லைன்னா இந்த மொட்டைச்சி மாவன் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. அப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு வரான்னு நினைக்கிறேன். அடியே, இந்த மொட்டைச்சி மாவனை பத்தி உனக்கு தெரியாது. காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு இந்த கொலை செய்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஏமா அப்பாவை தப்பாவே நினைக்கிறீங்க? தப்பான ஆள தப்பா தானே நினைக்கணும். அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது உங்க அப்பா. நந்தினி, புள்ளி அழைச்சிட்டு வாடி. எம்ம நேரம் தான் இங்கே நின்று பேசிட்டு இருப்ப. வரங்க. இவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? அவரே மறந்தாலும் நீ மறக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது இப்ப நம்ப மாட்டேங்கிற, பின்னாடி பாரு, அப்பதான் தெரியும் உனக்கும். அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? சுடர், சொல்லு அருண். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அம்மா நான் அப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் இப்பதான் போனாங்க, நானும் வீட்டுக்கு போனோம். சுடர், ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சொல்லு அருண், என்ன சொல்லணும்? டேய் ஆந்தக்கண்ணா, இந்த நேரத்தில் என் பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? பா, அவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னான், இருங்க கேட்டு வந்துடுறேன். டேய், என்னடா முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லுடா. சொல்லு அருண், அதான் அப்பா கேட்குறாங்கல்ல. என்னது, உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா? ஆமா, அப்பா கிட்ட சொல்லு. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பா என்ன உயிரோடே விட மாட்டாரு. டேய் சொல்லுடா, என்ன விஷயம்டா? இன்னும் இந்த ஆளு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பா தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. உங்க அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொன்னா என் தலை தப்பாது. என்னது, தலை தப்பாதா? இல்ல அப்படி சொல்ல, தலைவலிக்குது, தலைவலி தைலம் கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஏண்டா, உன் வீட்டிலலாம் தலைவலி தைலம் ஒன்றுமே இல்லையா? எங்கள் வீட்டில் இல்லை, அதனால தான் சுடர்கிட்ட கேட்டேன். எங்கள் வீட்லேயும் இல்லை. சரி, வந்துட்டான் நடு ராத்திரியில் தலைவலி தைலம்னு. தலையே வலிக்குது, தலைவலி தைலம் கேட்டது ஒரு தப்பா? தனியாக இருக்கிற பொண்ணுகிட்ட கேட்டால் தப்பு தான். இன்னொரு வாட்டி இவகிட்ட பேசுறது உன மட்டும் பார்த்தேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லப்பா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சரிவா, வீட்டுக்கு போகலாம். சரிப்பா. இந்த தலை வலிக்குதுன்னா வேற யார்கிட்டயும் கேட்க வேண்டியதானே? எங்க அப்பா இருக்கிறது பார்த்துட்டு வந்து கேட்குறேன். இல்லை, அவர் அங்கே தூரமாக போயிட்டு இருந்தாரா, அதனால கேட்டேன். சரி, வேற யார்கிட்டயும் இருக்கான்னு கேட்டு பாருடா. நான் போறேன், இல்லைன்னா அப்பா திட்டுவாங்க. சரி சுடர், கடைசி வரைக்கும் நம்ம சொல்ல வந்தது சொல்ல முடியாமலே போயிட்டு இருக்கு. நிம்மதியா தூங்க விடுதா? அடியே, எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்க? சொல்லுங்க அத்தை. அடியே, அங்க கிச்சன்ல பார்த்தா பாத்திரம் அப்படியே கிடக்கு, அவங்க கழுவி வைக்காம வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது அத்தை, அதான் காலையில கழுவிக்கலான்னு. ஏண்டி, ஜாமா அவளை பண்ணி வேலை செய்யணும்னா உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வந்துருமாடி? அதெல்லாம் மாத்திரை போட்ட தெரிய போயிடும். போய் பாத்திரத்தை கழுவி இப்போ. இல்லத்த, நான் காலையில சீக்கிரம் எழுஞ்சி கழுவி வச்சிடறேன். 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நீ காலையில எழுந்தோடனே ஜாமான் கழுவிட்டு இருப்பாங்க. அத்தை, எனக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, ஃபீவர் அடிக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. போய் பாத்திரத்தை கழுவுனா கழுவணும். அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்களாவது இல்லைன்னா அண்ணியாவது கழுவி வைக்க சொல்லுங்க அத்தை. இப்ப எதுக்கு நீ என்ன இழுக்கிற? நீ உனக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இல்ல நீ உனக்கு என்ன, நான் வேலைக்காரியாடி? சுச்சோ, நான் அப்படி சொல்ல. நீ வேற எப்படி சொல்ற நீ? ஏமா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாமா? உன் மருமவ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பாத்திரம் கழுவ சொல்லுவா? ஆமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். உனக்கு எம்மா தைரியம் இருந்தா வீட்டுக்கு வந்து நாத்தனாவ பாத்திரம் கழுவி சொல்லுவ. உங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதாடி? அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல உங்ககிட்ட, வேற எந்த அர்த்தத்துல சொன்னடி? நீ அவ 2 புள்ளிய வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா, அவளை போய் ஜாமன் விளக்கு சொல்ற நீ? மா, தூங்காம என்னமா பண்றீங்க? டேய், சமைச்சாலே பாத்திரத்தை கழுவி வச்சாலடா,
அதான் கழுவி வைக்க சொன்னேன். ஏன் உன் பொண்டாட்டிய பாத்திரம் கழுவி சொல்லக்கூடாதானா? அம்மா நான் அப்படி சொன்னேன் உங்ககிட்ட. ஏய் கல்பனா, அதான் அம்மா சொல்றாங்களே, போய் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வா. இல்லைங்க, ஜுரம் அடிக்குது, அதான் காலையில கழுவலான்னு சொன்னேன். அத்தை இப்பவே கழுவி வைக்க சொல்றாங்க. என்னடி சொல்ற, ஜுரம் அடிக்குதா? ஆமாங்க. சரி சரி, பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்து மாத்திரையை போட்டீங்கன்னா சரியா போயிடும், போயிட்டு வா. அம்மா சொல்லிடுமா? தம்பி இன்னைக்கு தான் சரியா பேசியிருக்கான், காலையில விளக்க சொல்லுவான்னு நினைச்சிருப்பாவ. ஆமாண்டி, என் புள்ள இன்னைக்குதான் சரியா பேசியிருக்கான். நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா புருஷங்காரன் அவளுக்கு தான் சப்போர்ட் எடுப்பான்னு. ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லியும் எல்லாம் கழுவ சொல்றாங்க. நம்ம தலையெழுத்து என்ன பண்றது? போய் கழுவி வைப்போம். கல்பனா, அதான் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, போ. சரிங்க. அம்மா அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க போயிட்டு தூங்குங்கம்மா. சரிப்பா ராமு, நீ வாரம்மா, நம்ம போய் தூங்குவோம். சரிம்மா. என்ன பாக்குற, உன் புருஷங்காரன் உனக்கு சப்போர்ட் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டியா? போய் விளக்குடி. ஜுரம் அடிக்குது காலையில விளக்கிறேன்னு சொல்றேன். இந்த மனுஷன் அதை காது கொடுத்தே கேட்கல. அம்மாக்காரங்க சொன்னதும் போய் விளக்குடிங்க. இவன் எந்த நேரத்துல எப்படி மாறுவானே தெரிய மாட்டேங்குதே. என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, அம்மா சொன்னதை போய் செஞ்சுட்டு வா. குணசேகரா, என்ன சந்தோஷமா இருக்க? அம்மா நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதுமா. இப்படி என்னடா எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது? இன்னைக்கு சுடரு காலேஜ் போயிடணும்னு சொல்லிட்டு தானே போனான், ஆனா அவன் இன்னைக்கு காலேஜே போல. இன்னைக்கு உன் போய் சொல்லிட்டு அப்ப எங்க போனா? அம்மா அவன் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காமா. அவளுக்கு எம்ம தைரியம் இருந்தா அவன் மாமா வீட்டுக்கு வாங்கிட்டு சொல்லாமலே போயிருப்பா. அதுக்கு ஏன்டா நீ இப்படி சிரிச்சு நிக்கிற? அம்மா கோவப்படாதீங்க. வாங்கிட்டு சொல்லாம அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா, என்ன கோவப்படாதன்னு சொல்ற? என்னடாச்சு உனக்கு? மா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதாம்மா. உன் மோவ வாங்கிட்டு சொல்லாம மாமா வீட்டுக்கு போயிருக்கா, நீ என்ன நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்ற? அட ஆமாம்மா, அந்த மாடசாமி வீட்டுக்கு எப்படி போறது தானே இப்போ நம்ம குழப்பத்துல இருந்தோம். ஆமா, என் பொண்ணு அவளுக்கே தெரியாம நம்மளுக்கு ஒரு வழியை காட்டியிருக்காமா. குணா, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. ஐயோ அம்மா, என் மச்சான் வீட்டுக்கு எப்படி போறது தானே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். என் பொண்டாட்டியும் போக மாட்டா. ஆமா, சுடரு நம்மளுக்கு தெரியாமலேயே அவன் மாமா வீட்டுக்கு போயிருக்கா. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆத்தாக்காரையும் அழைச்சிட்டு போவாமா. இப்போ நம்ம நினைச்சது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ல, ஈஸியா நம்ம என்ன நினைச்சோமோ அதை மூவ் பண்ணிடலாமா. இதெல்லாம் சரியா இருக்குமான்னு நினைக்கிறியா தம்பி? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதாமா. அப்போ உன் பொண்ணு அவன் மாமா வீட்டுக்கு போறத ஒன்னும் சொல்லக்கூடாதுங்கிறியா? ஆமாம்மா, அவ ஃப்ரீயா அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டுமா. சுடரு எப்படியும் நந்தினி அழைச்சிட்டு போவா. நந்தினியை வச்சு கல்யாணத்தை பேசிடுவோம். இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா குணா? நம்பிக்கையா இருங்க, எல்லாம் சரியா நடக்கும். நம்ம நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன கவலை? அப்போ அம்மா சந்தேகப்பட்டது சரிதான். அப்பா, நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. நீங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு இருக்கீங்க. அம்மா அப்பவே சொன்னாங்க, அவங்க சொன்னதை நான் நம்பவே இல்லை. இத்தனை வருஷமா உங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்புறம் உங்களை பத்தி தெரியாதா நான் உங்களுக்கு? நான் தான் அப்பவே சொன்னல, இந்த மொட்டைச்சி பையனும் பொல்லாதவங்க ஏதோ பிளான்ல தான் நம்ம கிட்ட நல்ல முறையா பேசுறாங்கன்னு. ஆமாம்மா, நீங்க சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை. கடைசியில் அப்பா என்ன வச்சு அந்த வீட்டுக்குள்ள உங்களை அனுப்பலான்னு பாக்குறாங்க. ஏமா சொத்துக்காக என்னையும் சொத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு இவரு. அவருக்கு நம்மளை விட சொத்து தாம ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லைம்மா. பரவாயில்ல விடு, அதான் நீயே காதால கேட்டுட்ட கண்ணால பாத்துட்டு இல்ல. அங்க என்னடி ஆத்தாள் மோளி ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சா, அதான் என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தேன். ஏமா ஒருவேளை ஆத்தாலும் பிள்ளையோ நம்ம பேசினதை கேட்டு பாலோ. கேட்கட்டும் அவனே, கேட்கறதுனால நம்ம என்ன பயந்துருவோமே என்ன? இல்ல அந்த நந்தினிக்காரி அவன் அண்ணங்கிறட்ட ஏதாவது சொல்லிவிட்டானா, அதான் யோசிக்கிறான். அவ மட்டும் அவன் அண்ணங்கிறட்ட சொல்லட்டும், அப்புறம் சொல்லிட்டு இங்க தானே வரணும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா, அப்படி சொல்லிட்டானா அப்புறம் தெரியும் இந்த குணசேகரன் யாருன்னு. சுடுரு, அம்மா வளைச்சிட்டு போய் தூங்கு போ. வேற என்னாச்சு? சரிப்பா, சரி வாங்கம்மா போலாம்.